7 விதமான ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். என்னென்ன ஜெபம்? ஏழைகளை மறக்கிற, அன்னதானம் பண்ணாத ஒரு ஜெபம், ஏழைகளை மறக்கிறவர்களுடைய ஜெபம், வேதத்தை மறக்கிறவருடைய ஜெபம், மாயக்காரருடைய ஜெபம், வீண் வார்த்தைகளின் ஜெபம், பாவிகளுடைய ஜெபம், பெருமையான ஜெபம். இந்த 7 விதமான ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஆமென். உங்கள் ஜெபம், என் ஜெபம் எப்படி இருக்கணும்? இந்த 7 விதமான காரியங்கள் உங்கள் ஜெபம் இருந்தால் கர்த்தர் கேட்க மாட்டார். தயவுசெய்து மாற்றிக்குங்க. உங்கள் ஜெபம் மாற்றப்படணும். அநேகருடைய ஜெபம் கேட்கப்படலை. ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு பதில் வரலை அப்படின்னு சொன்னால், இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. ஏதோ ஒன்று செய்தால் கூட ஜெபம் ஃபெயிலியர் தான். ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். உங்கள் ஜெபம் பரலோகம் அங்கீகரிக்கணும், தேவன் அங்கீகரிக்கணும், குமாரன் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இந்த 7 விதமான காரியங்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உண்மையான ஜெபம், உத்தமமான ஜெபம். ஆமென். ஜெபத்தில் உறுதியாக நின்று ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக ஜெபம், உண்மையான ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.